மீன ராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில என்ன மந்திரங்களை எல்லாம் சொல்லி வர வேண்டும்? மீன ராசிக்கு 12ல் ராகு, 6ல் கேது. 6ல் வரக்கூடிய கேது பகவான் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகளை தருவான். உங்கள் முயற்சிகள் பலனளிக்க செய்வான். உங்கள் முயற்சிகள் பலன் அளிக்கும். ஆனால் 12ல் உள்ள ராகு பகவானால் விரய செலவுகள் கூடிவிடும் அல்லவா? அந்த விரய செலவுகள் சுப செலவுகளாகத்தான் ஆகப் போகின்றன. ஏனென்றால் குரு பகவான் பார்வையிடப் போகிறார். ஆனால் நீங்கள் செலவு செய்வதற்கு தேவையான பொருள்களை எல்லாம் தர வேண்டும் அல்லவா? அதற்கு நீங்கள் குபேரனையினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். குபேர காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். 6ஆம் இடத்தில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்வதற்கு மகேஸ்வரி காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். இவர்களுடன் சேர்ந்து ராகு காயத்ரி மந்திரத்தையும் கேது காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வழிபட வேண்டும். இப்போ உங்களுக்கு குபேர காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி காலங்களில் 18 மாசமும் நீங்கள் செலவு செய்வதற்குரிய ஜனங்களை எல்லாம் அவர் வாரி வழங்குவார். குபேர காயத்ரி மந்திரம் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரஜோதயாத். யக்ஷராஜன் என்ற சிறப்பு பெயரை பெற்றவனே, வைஸ்ரவனாய தீமகி விஸ்வரசுவின் மகனாக அவதரித்து வைஷ்ணவ குலத்தில் தோன்றியவனே, குபேரன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எங்களுக்கு செல்வ வளங்களை அளிப்பீராக. இதான் மந்திரம். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரஜோதயாத். அடுத்து மகேஸ்வரிக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்வேத வர்ணாயைச வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரஜோதயாத். ஸ்வேத வர்ணாயைச வித்மகே வெள்ளை நிறமுடைய தேவதையே, ஸ்வேத வர்ணாயைச வித்மகே சூலகஸ்தாய தீமகி சூலத்தை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவளே, ஸ்வேத வர்ணாயைச வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரஜோதயாத். மகேஸ்வரி என்ற திருநாமத்தை உடையவளே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அறிபுரிவாயாக. இந்த மகேஸ்வரி தான் காரியங்கள்ல வெற்றி அடைகிறதுக்குரிய மந்திரம். நீங்க இந்த மகேஸ்வரி மந்திரத்தை சொன்னோம்னா உங்களுடைய காரிய வெற்றிக்கு தடையாக வரக்கூடியவர்களை எல்லாம் அவள் தன்னுடைய சூலாயுதத்தினால் தகர்த்தெறிந்து உங்களுடைய காரிய வெற்றியை அளித்தல்வாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதான் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். 6ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். பிறகு ராகுவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாக வடிவினை உடையவனே, தாமரை பூவை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, ராகு பகவானே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள்புரிவீராக. ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். கேது பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, சூலத்தையின் கையில் ஏந்திருக்கக்கூடியவனே, கேது பகவான் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அறிபுரிவீராக. இந்த 4 மந்திரங்களையும் நீங்கள் காலையிலும் மாலையிலும் சொல்லி வந்தீர்களே, ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ராகுவினால் ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறிவிடும். இந்த சுப செலவுகளுக்குரிய அந்த செல்வ வளங்களை எல்லாம் குபேர பகவான் வாரி வழங்குவார். மகேஸ்வரி தேவியானவள் உங்களுக்கு கூடிய அந்த வெற்றி மேல் வெற்றி தருவதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி தருவாள். தடைகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்குவாள். நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சி காலத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றி மேல் வெற்றி பெற்று சுப செலவுகளை செய்து மகிழ்ச்சியுடன் வாழலாம். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி.